ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சங்கிங் மெத்தட் ஃபார் டிவிஷன். அதாவது டிவிஷனில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிவிஷனையே சங்கிங் மெத்தட், சங்கிங்னா அதாவது ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸாக இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்ட்டாக கொண்டு வந்து எப்படி ஈஸியாக டிவிஷன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதில் 5 சம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். 95 divided by 2 இதான் கொஷின். 95 divided by 2. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் ஹோல் நம்பர்ஸாக எடுக்க போகிறேன். அதாவது ஹோல் நம்பர்ஸ்னால் 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி எடுக்க போகிறேன். இப்போ 95 அப்படிங்கிறது 2 டேபிளில் எப்போ வரும்னா, அது ஆக்சுவலி வராது. ஏன்னா இட்ஸ் ஆட் நம்பர். ஈவன் நம்ம மட்டும்தான் 2 டேபிளால் டிவைட் பண்ண முடியும். அப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது 5, 10 இந்த மாதிரி இல்லை, ரவுண்ட் நம்பர்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தெரியும் 45 × 2னா 90 அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன் 95 தானே. ஸோ 95 அப்படியே போட்டுக்கிறேன். 95 பேலன்ஸ் 5. அப்போது 2 2s are 4 நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 அந்த 4 அப்படியே இங்கே போட்டுற வேண்டியதான். பேலன்ஸ் எனக்கு 1 கிடைக்கும். அப்போது இதுதான் எனக்கு ரிமைண்டர். அப்போ கோஷன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 45 ஒன்று போட்டிருக்கோம், 2ல் வச்சு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ 45 + 2 47னா கோஷன்ட். அப்போது 97 divided by 2க்கு 47 கோஷன்ட், 1 ரிமைண்டர். இந்த மாதிரி தான் ஈஸியாக இந்த மெத்தடை வச்சு போடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 333 divided by 3. இப்போது இதுக்கு எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு தெரியும் 100 × 3 300. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 300 அப்படியே போட்டுறேன். அதாவது மைனஸ் பண்ணால் 33. 11 × 3னா 33. ஸோ 33 ரிமைண்டர் எனக்கு 0. அப்போ கோஷன்ட் 100 + 11 111 தான் எனக்கு கோஷன்ட். அப்போது இதுக்கும் ஈஸியாக போட்டாச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அதாவது 50 × 3 போட்டு 150 வந்தாலுமே அதையும் வச்சு நீங்கள் எதை சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த இவ்வளோ பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் போகணுன்னு அவசியமும் இல்லை. ஸோ இந்த டிஜிட்க்கு அதாவது இந்த மாதிரி டிவைட் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 197 divided by 4. இது கொஞ்சம் டஃப் இல்லை. இது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது 10 4s are என்ன, 10 4s are 40, 20 4s are 80, 30 4s are 120, 40 4s are 160. இப்போது நான் 40 4s எடுத்துக்கிறேன். இங்கே 180 கூட வர சான்ஸ் இருக்குது. பட் நான் 40 × 4 எடுத்துக்கிறேன். 160. ஸோ 160 இதை நான் மைனஸ் பண்ணேன்னா 7 3 37 வரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 5 × 4. 5 4s are 20 இல்லைங்களா. ஸோ நான் அந்த 20 போட்டுறேன். எனக்கு 24 வரும், 28 வரும், அதனால் எனக்கு 20 போட்டுறேன். 20 போட்டுட்டு ரிமைண்டர் இப்போது எனக்கு 7 வந்திருக்கு. அதாவது இன்னும் இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இப்போ கூட நீங்கள் 4 1 4 4. ஸோ என்ன பண்ணலான்னா, இங்கே ஆக்சுவலாக 1 4ன்னு வராது, பிகாஸ் இங்கே 17 வரும். ஸோ 4 4s are 16. அப்போது 16 பேலன்ஸ் 1. 1 இஸ் அ ரிமைண்டர். கோஷன்ட் என்னென்னா, இதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் கோஷன்ட். 40 + 5 + 4 is equal to 49. இதுதான் கோஷன்ட். அப்போது 97 divided by 4க்கு ரிமைண்டர் 1, கோஷன்ட் 49. மேபி இந்த 1 இல்லாமல் எனக்கு ரிமைண்டரே வேணாம், கோஷன் தான் வேணும்னா இங்கே மேபி பாயிண்ட்ஸ் வந்துருக்கலாம். பட் இந்த மாதிரி இதில் இது டிவைட் சுத்தமாக பிடிக்காதவங்க, தெரியாதவங்க இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Fourth example, 825 divided by
25. என்ன இது 825 டிவைடட் பை 25 எடுத்திருக்கேன்னா இது வேணால் பார்க்க கூட பெருசாக தெரியலாம், பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும் 25 இன்ட்டு 100னா 2500. இது வேண்டாம், இது 2000க்கு போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 25 இன்ட்டு 10ன்னு போட்டுனா 250. எனக்கு ரொம்ப இது கம்மியாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 25 இன்ட்டு 4, நம்மளுக்கு தெரியும் 25 இன்ட்டு 4 வந்து 100ன்னு. ஓகேவா? அப்போ 25 இன்ட்டு 4 100. இங்கே 25 இன்ட்டு 10 250. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 25 இன்ட்டு 20 போட்டு பார்த்தா என்ன ஆன்சர் வரும், 500 வரும். பட் நம்மளுக்கு 500மே சின்ன வேல்யூ, அதாவது கம்மியான வேல்யூ தான். ஸோ நான் 25 இன்ட்டு 30 எடுத்துக்கிறேன். அதாவது 30 இன்ட்டு 25 25 இன்ட்டு 30 எடுத்தாலுமே 750 எனக்கு கிடைக்கும். 750 நியரஸ்ட், கொஞ்சம் நியரஸ்ட் தானே. ஸோ நான் இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். 750. ஸோ நான் இதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு 5, இது 12 ஆகிடும், இது வந்து 1 ஆகிடும். இப்போ 75 வருது. 25ல் 25 இன்ட்டு 3a 75 தான் ஆன்சர். ஸோ 75 0, ரிமைண்டர் 0. கோஷன்ட் வந்து 30 + 3, அப்போது 33 தான் கோஷன்ட். அதாவது 125 டிவைடட் பை 25ஓட ரிமைண்டர் என்னென்னா 0, கோஷன்ட் என்னென்னா 33. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்னொன்று 5th லாஸ்ட் சம், 368 டிவைடட் பை 9. ஸோ 9 டேபிள் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ இது மாதிரியும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 10 இன்ட்டு 9 90, அண்ட் 20 இன்ட்டு 9 180, 30 இன்ட்டு 9 270, 40 இன்ட்டு 9 360. நம்மளுக்கு தேவை 368 தானே. ஸோ நியரஸ்ட் வேல்யூவே இதுதான். ஸோ 368. இது வந்து 8 வந்து 9 விட சின்ன வேல்யூ தானே. ஸோ இதுதான் ரிமைண்டர். கோஷன்ட் என்னென்னா 40 தான் கோஷன்ட். அதாவது 368 டிவைடட் பை 9ல் கோஷன்ட் வந்து ரிமைண்டர் வந்து 8, கோஷன்ட் வந்து 40. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாங் டிவிஷன்ஸ் போடணுன்னா கூட இதே மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்மல் டிவிஷன்ஸுக்கும் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இதே மாதிரி ஈஸியான சிம்பிளான டாபிக்ஸாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.